பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் உண்மையாகவே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மனுஷருடைய வார்த்தைகளை கேட்போம் என்றால் உண்மையாகவே அது ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியா நீங்க வந்திருக்கீங்க. உண்மையாகவே தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். இப்பொழுதும் அந்த வார்த்தைக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா நன்றி 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 கர்த்தாவே. எங்கள் தெய்வமே அப்பா, எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் உம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட இருப்பதாக. நீர் என்ன பேச சித்தமானீரோ இந்த வாரத்துக்கான ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை ஆசீர்வதித்து அந்த வார்த்தைகளோடு பிள்ளைகளோடு முகமுகமாய் பேசி நீர் வழி நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எல்லா நாசமோசமான கிரியைகளும் உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். ஆவியானவர் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் அவர் தயவை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, அவரை நோக்கி பார்க்கிறீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. உண்மையாகவே நீங்கள் எவ்வளவாய் தேவ சமூகத்தை நாடி தேடி ஓடி வருகிறீர்களோ அவ்வளவாய் உங்களை வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தை இவ்வளவாய் தெளிவாய் இந்த காலை வேளையில ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. உங்களுடைய வழிகள் என் வழிகள் அல்லவென்று ஆண்டவர் திட்டமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார்னா, பல வழிகளை நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம். ஒரு காரியம் எடுத்தா ஆண்டவரே இந்த வழியில போனா கரெக்டா இருக்கும், இந்த வழியில இதை முடிச்சா நல்லா இருக்கும், இவங்க கிட்ட இது வாங்கிட்டா நல்லா இருக்கும், ஆண்டவரே இந்த காரியம் முடித்தா நல்லா இருக்கும்னு நம்ம பல வழிகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த வழிதான் நடக்கும்னு விசுவாசிச்சு அதை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஜெபம் நடக்காத போது பலவிதமான டிப்ரெஷன்ல போயிடுறோம். என்ன ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணேன், இப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணனே, நான் டெய்லி உங்ககிட்ட உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணனே, ஏன் இதெல்லாம் நடக்கல அப்படின்னு பல கேள்விகள் அதிகமா வருவது உண்டு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் திட்டமாய் தம்முடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு உயர்வான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து எதிர்காலத்தின் திட்டங்களை திட்டப்படி வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படிதான் ஒவ்வொன்றையும் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்பொழுது அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கும் போது, நீங்க ஒரு பிளான், நீங்க ஒரு சித்தம், நீங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கும் போது அது நிறைவேறல. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை நோக்கி வந்துட்டீங்க, கர்த்தரை நோக்கி வந்துட்டீங்கன்னா தேவ சித்தம் நிறைவேறணும் தான் ஜெபம் பண்ணமே தவிர, ஆண்டவர் என் வாழ்க்கையில என் சித்தம் நிறைவேறணும், நான் பிளான் பண்ணதான் ஆண்டவர் என்னுடைய காரியம் என்று சுயநலமாய் உங்களுக்கு என்று நீங்கள் ஒப்பு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. நீங்கள் கடந்த நாட்கள்ல ஏதாவது பொதுவா ஒரு காரியத்தை குறித்து போராடி கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிற வண்ணமாக நான் நினைக்கல, என் வழியே வேறன்ட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, ரோமர்ல வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர்ல பவுல் இப்படிதான் சொல்லுகிறார், அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவன் உங்கள் மீது ஒரு பாசம் உள்ளவராக, அன்புள்ளவராக, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் உங்களுக்காக சகலத்தின் நன்மையாய் செய்வார் என்று விசுவாசிங்க. ஆமென். பவுல் விதமாய் சொல்கிறார், நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் சகலமும் எங்களுக்கு நன்மை செய்வார் என்று. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் விரும்பாத ஒரு பாதையில ஒருவேளை கடந்து போகலாம், உங்களுக்கு பிடிக்காத பாதையா இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு அந்த வழியில நடத்துகிறார் என்றால் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும், நன்மையாகவே செய்து முடிப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்றார் அப்படின்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்க செய்யுங்க, ஆனா அது என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, அது உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க என்று ஆண்டவர் கிட்ட தன் சரீரத்தை அவர் அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அன்றைக்கு அவர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு நாம் எல்லோரும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறோம். நம்பிக்கையான பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு சிலுவையின் பாதை ரொம்ப கடினமான ஒரு பாதை, ஆனா அந்த பாதையை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் ஐடியா வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பல யோசனைகளோடு, திட்டங்களோடு, பிடிவாதத்தோடு இருக்காதீங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு
ஒப்பு கொடுங்க. தேவ திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் நடத்துகிற பாதையில நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அது சகல பேருக்கும் நன்மையா இருக்கும். உன் வீட்டாருக்கு அது நன்மையா இருக்கும். உன் சபையாருக்கு அது நன்மையா இருக்கும். உன் உறவினர்களுக்கு அது நன்மையா இருக்கும். நீங்கள் நினைக்கிற வழிகளில கடந்து போவீர்கள் என்றால் அது யாருக்குமே பிரயோஜனப்படாது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மையாய் கர்த்தர் செய்து முடிக்கிறார். இயேசு தன்னை அர்ப்பணித்தது போல நீங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரே என்று வந்த உங்களுக்கு முகமுகமாய் கர்த்தர் பேசுகிறார். இந்த வேளையில கர்த்தருடைய வழிக்கு நேராக உங்களுடைய வழியை திருப்பி வைங்க. ஆண்டவருடைய வழியில உங்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதியிலிருந்து தேவன் செய்ததெல்லாம் சகலமும் நன்மையா இருந்தது. முதல்ல காரியத்தை ஆண்டவர் உருவாக்கும் போது, இந்த உலகத்தை படைக்கும் போது எல்லாம் பெருமையும் ஒழுங்கினமா இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ இந்த நாள் வரைக்கும் அதுதான் நிலை பெற்றிருக்கிறது. ஒழுங்கினமானதை ஒழுங்காய் மாற்றினார். அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளால இப்ப கூட அறிஞ்சு கொள்ள முடியல. அந்த வட்டி எப்படி உருவாக்கி இருப்பார், எப்படி நடந்திருக்கும் நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நேர்த்தியாய் வானத்தையும் பூமியும் இந்த வழியில எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்ற வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு பெரிய காரியம் நம்முடைய உலகத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எப்படி நடந்தார் நமக்கு அறிவில்லை. அதை குறித்து புரிதலும் நமக்கு இல்லை. ஆனா தேவன் செய்தது எல்லாமே ஆசீர்வாதமா இருந்தது. இந்த நாள் வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் இது நிலைத்திருக்கிறது என்றால் கர்த்தர் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தம் பிள்ளைகளை அவர் இஷ்டத்திற்கு போல நடத்த வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வரும்போது, அவங்க அடிமதனத்திலிருந்து கொண்டு வரும்போது எங்க போறோம் என்ன பண்ண போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. அறியாத பாதையில தான் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். அதே மாதிரிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவன் அழைக்கும் போது எங்க போறோம்னு தெரியாம ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு என்று வழிகளை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே உடைய சித்தத்துக்கு வருகிறேன் என்று. இவ்விதமாகவே ஆரம்ப நாட்களில் இருந்த பிள்ளைகளை தம்முடைய சித்தத்தின்படி அவர் வழி நடத்தினதை நாம் காண முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிப்போம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேல் ஆகிய அனைவரையும் சுதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கானான் தேசத்திலிருந்து நடந்து வந்த சகல காரியத்தின் யுத்தங்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். ஏன் தேவன் இந்த யுத்தத்தின் காரியங்களை நமக்கு அனுமதித்தார்? அவங்களுக்கு அறியவே இல்லை. அந்த அறியாத பாதையில கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, நமக்கு ஏன் இந்த யுத்தம், தேவனை குறித்து நல்ல அறிவு இருக்கு, ஆனா நமக்கு ஏன் இந்த யுத்தம், ஏன் இந்த சோதனை அப்படின்னு பல குழப்பத்தோடு நம்ம காணப்படலாம். இன்னைக்கு அதற்குரிய காரியத்தை தான் கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, அன்றைக்கே கர்த்தர் அந்த வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை அறியாத பாதையில அவர்களை நடத்தினார்னா, இந்த சோதனை வரும்போது அந்த சோதனையில நீங்க நிக்கிறீங்களா இல்லையா, பிரச்சனையில நிக்கிறீங்களா இல்லையா, இந்த காரியங்களை நீங்க தேவனுக்காக வாழ்கிறீங்களா இல்லையா என்பதை கர்த்தர் காணும்படியாக சோதித்து அறிகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். சோதனை என்பது நம்ம ரொம்ப பெரிய விஷயமா யோசிக்கிறோம். ஐயோ, நம்மள என்ன இப்படி ஆண்டவர் நடத்துறாரு, இப்படி செய்யறாரு, ஆண்டவரே வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம விட்டு போறோம். இல்ல, பாருங்க, ஏன் நமக்கு சோதனை அப்படின்னா, தேவன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற ஒரு அறிவு ஞானம் நமக்கு வேணும் என்பதற்காகவே ஆண்டவர் சில நேரங்களில் சோதனை அனுமதிக்கிறார். ஏன்னா நம்ம மீறி சில காரியங்களை செஞ்சிடறோம், சில விஷயங்களை நடத்திடுறோம். அப்போ தேவனை அல்லாம, தேவனை சார்ந்து கொள்ளாமே சில காரியங்களை முடிக்கிறோம். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இல்ல என் பிள்ளைகள் என்னை அறியவில்லை, இந்த வழி என்னுடையதான் என்று புரிந்து கொள்ளல அப்படின்ட்டு தான் சில நேரங்களில கர்த்தர் தாமே சோதனையின் காரியங்களுக்குள்ளாக நடத்துகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சோதனை வழியாக, அந்த பாதையின் வழியாக தான் நடத்தி வருகிறார். எல்லா சோதனைக்கும் உட்பட்டதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், யோபுடைய காரியத்துல ஆண்டவர் சோதனையின காரியங்கள் வரும்பொழுது அவன் பொறுமையா இருந்தான். அந்த சோதனையில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த காரியத்துல தேவன் காரணம் இல்லாமல் இதை அனுமதித்திருக்க மாட்டார் என்று சொல்லி அவன் பொறுமையா இருந்தான். அந்த பொறுமையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே. அந்த பொறுமையினுடைய காரியத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பம் சோதனையா இருந்தது, முடிவு பாத்தீங்கன்னா இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சாதாரண ஒரு பொண்ணாகட்டும், நம்ம போடுற நகைகள் ஆகட்டும், அது சோதனைக்கு உட்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அது
ஒரு அழகான ஜுவல்ஸா மாறுதே தவிர அப்ப அது சோதனைக்கு உட்படும் பொழுது அதுக்கு பின்பதாக அது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் சோதனை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார், ஏன் அந்த வழியா நடத்துகிறார்னா நாம தேவனுடைய சமூகத்துல சாட்சி உள்ளவர்களாக முன்ன வாழ்க்கை காட்டிலும் பின்ன வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாக தான் கர்த்தர் நடத்துகிறார். அப்ப இந்த சோதனை காலங்கள், இந்த சோதனை காலங்களில் நாம் அமைதியா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும். அந்த சோதனை காலங்கள் வரும்பொழுது இது ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. தேவனுக்கு தெரியாம இந்த சோதனை வராது என்ற அறிவு ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. சோ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற எந்த சோதனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. ஆமென். இந்த சோதனையின் வழியா கடந்து வருவது ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறார்னா அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிற போக்கையும் கர்த்தர் கொடுப்பார். அவர் உண்மை உள்ள தெய்வம், தன் பிள்ளைகளை விடுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஐயோ ஆண்டவரை தனியா விட்டுட்டாரே, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இந்த காரியம் என்று புலம்பாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர்களை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். இந்த சோதனை நாட்களில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறார். அந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோமே, அவர் எந்த சூழலையும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் உங்களோடு கூட இருந்து அதுக்கான வழியும் போக்கையும் காண்பித்து உங்களை வெளியே கொண்டு வரும் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்கள் நீங்கள் கடந்து வருகிற நாட்கள் தேவன் அனுமதித்திருந்தா யோபுவை போல கர்த்தர் இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி பொறுமையாய் தன்னுடைய காலகட்டங்களில் அமைதியா இருந்து தேவனுக்கு தெரியும் என்று அவர் அமைதியோடு காத்திருந்தாரோ அப்போது தேவன் அவனோடு கூட இருந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துல கொண்டு வந்து சேர்த்தார். இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. சோதனை குறித்து பயப்படாதீங்க. அறியாத பாதை சோதனையில இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில நீங்க போங்க. நிச்சயமா விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். மிகப்பெரிய சாட்சி நாட்களாக உங்கள் நாட்கள் மாறும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சாட்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை. இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளுக்கு இருக்கிற ஏவியருமே. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். எதுலனா நம்ம வாசிக்கிறது போல அந்த யுத்தத்தை அறியாதிருந்தது போல தேவன் அவர்களை அறிந்து கொள்வதற்கு பழக்குவிக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் திட்டமா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. தம் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். இந்த காரியத்துல நம்ம பார்க்கும்போது அதற்காகவே 5 அதிபதிகளை ஆண்டவர் விட்டு வச்சிருந்தார், எதிரிகளை விட்டு வச்சிருந்தார். சோ எதிரியான காலங்கள்ல பார்க்கிறோம், என்னடா நம்ம எது பண்ணாலும் எதிரில இருக்கிறவங்க நம்மள சபிக்கிறானே, நம்மள திட்டுறானே, எப்ப பார்த்தாலும் நம்மள பிரச்சனையா கொடுக்குறானே, இன்னும் ஆண்டவர் இப்படியே வச்சிருக்கிறார்னா தேவன் அவர்களை வைத்தது யாருக்காகனா நமக்காக தான் கர்த்தர் எதிரிகளை வைத்திருக்கிறார். அதுதான் வசனத்துல வாசிக்கிறோம், பழக்குவிக்கிறார். அந்த தேவன் அந்த காரியத்துல பழக்குவிக்கிறார்னா அவங்கள ஃபேஸ் பண்ற அந்த அறிவு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எனக்கு இந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தோன்றுகிறது. ஒரு பெரிய கழுகை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது குழந்தைகளுக்கு அந்த குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுதுன்னா கூட அது வளர்ற வரைக்கும் பத்திரமா பார்த்து உணவு கொடுத்து அது அந்த கூட்டுல பத்திரமா வச்சிருக்கிறது. ஒரு காலகட்டம் அந்த பறவைகள் பறக்க வேண்டும், அதனுடைய சுதந்திரமான காரியங்கள் அது செய்யணும்னா இந்த உலகத்துல இருக்கிற மற்ற பறவைகளுக்கு முன்பதாக அது வாழணும், அது தன்னிச்சையா வாழணும், எல்லாத்தையும் எதிர்த்து வாழணும்னா அந்த தாய் பறவை என்ன செய்கிறது என்றால் அந்த குழந்தைகளுக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நாள் அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய இறகுகள் மேல தன்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு உயர பறக்கிறது. அப்ப அந்த குழந்தை நினைக்குது, நல்லா நம்ம உயர போறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், அம்மா நல்லா நம்மளை கொண்டு போறாங்க, செம்மையா இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுட்டு போகும்போது திடீர்னு மேல அது தன்னுடைய சட்டைகள் இருந்து அது கீழே தள்ளிடுது. அப்போ தள்ளும் பொழுது அவங்க கீழே வருகிறார்கள். அவர்கள் கீழே அந்த குழந்தைகள் வரும்போது அவருடைய நினைவு எப்படி இருந்திருக்கணும், ஐயோ நம்மளை விட்டுட்டாங்களே அம்மா, நம்மளை விட்டுட்டாங்களே இந்த காரியத்துல, ஐயோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே அது கீழே வரும். அப்பொழுது அது தானாகவே அந்த இறகுகளை வைத்து அது ரெக்கையை வைத்து பறக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அது பறக்கலன்னா அந்த தாய் மறுபடியும் சுமந்து கொள்ளும். இது ஒரு ட்ரைனிங், இது ஒரு பழக்கம். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை இப்படியா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் கர்த்தரும் நம்மள எதிரிகளுக்கு முன்பதாக வாழ்வதற்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ட்ரைனிங் பீரியட்ல தான் இருக்கிறீங்க. யாரை எப்படி ஃபேஸ் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், எதிராளி கிட்ட எப்படி பேசணும். சோ இந்த வேளை துரோகி வந்தானா அவன் முன்னாடி
நீ எப்படி பேசணும், ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் உங்களுக்கு ட்ரெயின் கொடுக்கிறார். ஆமென். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, ஏதோ தானோ உங்களை விட்டுட்டு ஆண்டவர் நீ ஜெபம் பண்றியாமா இந்தாமா இது பண்ணுமான்னு இல்ல, உங்களை ஷார்ப்பாய் நிறுத்துவதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. ரெண்டே விஷயம் தான். ஒன்று, ஆண்டவர் சோதித்து நீ நிக்கிறியா, என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நடத்துவார் நம்புறியான்னு நிக்க வைக்கிறாரு. இரண்டாவது காரியம், உங்களை அந்த யுத்தத்தின் காரியங்களுக்கு பழக்குவிக்கிறார். யார் வந்து பேசினாலும் அதை ஃபேஸ் பண்ணுகிற, அதுக்கு திருப்பி பதில் கொடுக்கிற அளவுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் திறமையும் கொடுத்து உங்களை பழக்குவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் சாதாரணமா எடுக்காதீங்க. தேவ சமூகத்தில் இருந்து நான் அமர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, என் பிள்ளைகளை நான் பழக்குவிக்கிறேன் என்று தைரியமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அவ்விதமாய் பழக்குவிக்கிறார். ஆகையால விசுவாசத்தோட தைரியத்தோட இருங்க. தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நாம இப்ப பிரச்சனை முடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் நிரந்தரமாய் நீ வாழ்வதற்காக ஆண்டவர் உனக்கு வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று திட்டமாய் கர்த்தர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. 9வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய வழிக்கும் நம்முடைய வழிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா வாசிப்போம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற விளக்கமே தேவையில்லை. கர்த்தர் திட்டமாய் சொல்லியிருக்கிறார். வானமும் பூமியும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை குறித்து வைத்த மேலான திட்டத்திற்கும் நாம நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் வழிக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை சாட்சியா நடத்துவார், மகிமையாய் நடத்துவார். ஒருபொழுதும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நினைவு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த நாளிலும் ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் கொடுத்த இந்த வாக்குக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, உம்முடைய வழியை குறித்து ஆண்டவரே எங்களோடு திட்டமாய் பேசினீர். இந்த வேளையில யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ராஜா, அப்பா தங்கள் வழிகள் குழப்பத்தோடு இருக்கிறது என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் கூடவே இருந்து வழி நடத்துகிறீர் என்று ஆண்டவரே ஒரு வார்த்தை கொடுத்து அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தினுடைய காரியங்களை எதிர்த்து போராடுவதற்கான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தாவே என் பிள்ளைகளுக்கும் அடியனுக்கு கொடுத்து நீர் வழிநடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உம்முடைய வசனத்தின்படியே இந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழிநடத்தும். இந்த நாட்களில கூட கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே எல்லா வியாதிகளும் தலைவலியும் ஆண்டவரே அப்பா ஜுரமும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறோம். பயத்தோடு ஆண்டவரே இந்த வேளையில பதட்டத்தோடு யாராகிலும் இருந்தா எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. இந்த வருடம் கொடுத்த வாக்கின்படி பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீர். துணையா இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், சுகபல ஜீவனோடு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.